வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பஸ் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த பஸ்ஸில் தான் வந்து திருப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் போயிட்டுருக்கோம். எதுக்காக பெங்களூர் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த தாட்டி குஜராத் ரைடு அடிக்க போகிறோங்க. அதாவது பெங்களூர் போயிட்டு பெங்களூர்லேருந்து அகமதாபாத்துக்கு நமக்கு ட்ரெயின் இருக்குது. நம்ம அண்ணா அங்கே உட்காந்துருக்காரு பாருங்க. இங்கே தான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலில் தான் வந்திருக்கோம். இங்கே தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெங்களூரில் ரீச் ஆக போகிறோம். அங்கேருந்து கிளம்பி இப்போ வந்து நாங்கள் 6:15 இங்கே ரீச் ஆக வேண்டியது. ஆனால் ரொம்ப பஸ் டிலே பண்ணிட்டாங்க. டிலே ஆனதுனால பார்த்திங்கன்னா 8:08 தான் நாங்கள் வந்து இங்கே இறங்கவே போகிறோம். ஆனால் எங்களுக்கு அடுத்த பஸ் பார்த்திங்கன்னா 9:15 கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே பஸ்ஸுக்கு வேறு போகணும். இங்கே சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் நாங்கள் அந்த பஸ்ஸுக்கு போய் அந்த பஸ்ஸில் செக்இன் ஆகணும். நம்ம பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எடிட் பண்ணி ஃபஸ்ட் எபிசோடு, அதாவது திங்கக்கிழமை ஒரு எபிசோடு பார்த்திங்கன்னா இங்கே தான் உட்காந்து எடிட் பண்ணேன். வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, போக வெளில அந்த வேலை எடிட் பண்ண வேண்டியதுதான். நம்ம பிரதர் பார்த்திங்கன்னா அங்கே படுத்துருக்காரு பாருங்கள். அங்கே படுத்துருக்காரு நம்ம பிரதர். அவர் அங்கே பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே இறங்கி அந்த பஸ்ஸில் ஏறிடுவோம். அந்த பஸ்ஸுக்கு போனதுக்கப்புறமேட்டு நான் விளாக் கண்டிப்பாக பண்ணுறேன். ஏன்னா எங்களுக்கு சுத்தமாக டைம் இல்லை. அதனால் போகும்போதே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போய் சாப்பிட்டு அப்புறம் தான் பஸ்ஸுக்கு அந்த பஸ்ஸுக்கு போகணும். அதனால் நான் அந்த பஸ்ஸு பக்கத்தில் போய்ட்டு உங்களுக்கு நான் விளாக் பண்ணுறேன். ஓகேண்ணா. ஓகே கைஸ், நம்ம அப்படியே இறங்கிட்டு அப்படியே அங்கே ட்ராவல்ஸ் போய் ஏறணும். டைம் ஆகி போச்சு. என்ன ப்ரோ? இதாங்க நம்ம இறங்கின ட்ராவல்ஸ். அண்ணன் பாருங்கள், டிரைவருங்க செம்மையாக இருக்காப்புல. வண்டி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நல்லா தாங்க இருந்துச்சு வண்டி ட்ராவல் பண்ணுறதுக்கு. பிரதர் கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ணா மீ பேர் என்னண்ணா? அக்பர். சரி சரிண்ணா, அக்பர். நண்பர் பேர் பார்த்திங்கன்னா அக்பர். இப்போ பார்த்திங்கன்னா யாரும் எத்தனை ட்ராவல்ஸ் போயிட்டுருக்குன்னு. நம்ம போகிற ட்ராவல்ஸ் பேர் பார்த்திங்கன்னா ஜஹார். ஏன்னா ஜக்கார் ட்ராவல்ஸ் நேம் பார்த்திங்கன்னா. இன்னொருத்தர் கேட்டோம், அவர் ரொம்ப அதிகமாக சொன்னார். ஆனால் நம்ம நண்பர் தான் வந்து கரெக்டான ரேட் சொல்லி வாங்க போனோம் அப்படின்னாரு. 130 கேட்டிருக்காரு. ஒர்த்து தான், ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி நம்ம போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். இங்கே வேறு இங்கே தான் அண்ணன் உட்காந்துருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பி, ஏன்னா இங்கே டைம் ஆகி போச்சு. இன்னொரு அதிகபட்சம் 3/4 மணி நேரம் தான் இருக்குது. இது எப்படி வராங்க போகிறீங்க பாருங்க. இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பி அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டு கிளம்பணுங்க. அவர் ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருப்பார். நீங்கள் வேறு இங்கே பாருங்க, A1 ட்ராவல்ஸ். இது மாதிரி ட்ராவல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பெங்களூரில் இங்கே தான் வந்து அதிகமாக நிற்கும். எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்கள் கடை இந்நேரத்துக்கு. பாருங்கள் ரோடே பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு. ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது டிராஃபிக். நார்த் சைடு போகிற ட்ராவல்ஸ்லாம் அங்கே தானா? நார்த் சைடு போகிற ட்ராவல்ஸ்லாம் அங்கே தான். எது வரைக்கும் போகுது? அசாம், டெல்லி, காஷ்மீர் வரைக்கும் போகுதா பஸ்ஸு? எல்லா பக்கமும் ஆல் இண்டியா. இந்த இடத்துக்கு பேர் என்ன? இந்த இடத்துக்கு கலாசிபாளையம். இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா கலாசிபாளையம். இங்கே ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும், ரஷ்ஷாக தான் இருக்கும் டிராஃபிக். எப்பயுமே இப்படி தான். மார்க்கெட் ஏரியாவா? மார்க்கெட் ஏரியா, அதனால தான் ரொம்ப பிஸியாக இருக்குது. இந்திரா நகர் 10 கிலோமீட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கியாச்சு. நம்ம பஸ் அங்கே நிற்கிது. வாங்க அப்படியே போவோம். வாங்க அப்படியே சீக்கிரம் கிராஸ் பண்ணுவோம். நான் சீக்கிரம் வாண்ணே. சரி வண்டி வந்துடும். நான் சீக்கிரம் வாண்ணே, கிராஸ் பண்ணுவோம். ஐயோ வண்டி வராங்களே. நான் பஸ் அங்கே நிற்கிது பாருண்ணே. நம்ம பஸ்ஸை பார்த்தாச்சு. இன்னும் ஒரு 1/2 hour இருக்குது. அதுக்குள்ளே நம்ம பஸ்ஸில் போய் திங்ஸ்லாம் வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போய் சாப்பிட போயிடலாம். இல்லை பஸ்ஸில் போயிட்டு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடலாம். எனக்கு முன்னாடி நிற்கிது பாருங்கள் இந்த வண்டி தாங்க. எக்ஸ்க்ளூசிவ் கோச் 2222 வண்டி நம்பர். இந்த பஸ் தாங்க ப்ரோ. டிக்கெட் ஹை மக்களே, பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் பெங்களூர்லேருந்து. பிரதர் தான் ஓட்டிகிட்டு இருக்காப்புல பாருங்கள். அவர் நேம் ஜி? நேம் ஹரீஃப். அவர் நேம் ஹரீஃப். அப்படி நாங்கள் இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து என்ன பைபாஸ்க்கு எவ்வளோண்ணா வரும்? எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? நானும் அண்ணனுமே 2 பேருமே புதுசு தான். பெங்களூர் சைட்லேருந்து கிளம்புறது. அது மட்டும் தான் தெரியும். எங்க போறோம், என்ன பண்ண போறோம், என்ன ப்ரோக்ராம் தெரியல. ஆனா ப்ரோக்ராம் இருக்கு. இந்த சிம்பு சொல்லுவார்ல, எனக்கு மேக்ஸ் வராது ஆனா வந்தது அப்படிங்கிற மாதிரி. என்ன ப்ரோக்ராம் தெரியாது, ஆனா ப்ரோக்ராம் இருக்கு. ஆனால் இன்னும் பிளான் பண்ணியிருக்கோம் எப்படி இருக்க போகுது. ஏன்னா எல்லாமே அகமதாபாத்துங்கிறது ஃபஸ்ட் ட்ரிப்பு. நான் நார்த் சைடில் பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்க போகுதுன்ட்டு பார்க்கலாம். எப்படி அமைய போகுது, என்ன மாதிரி சிக்கல்களை சந்திக்க போகிறோம். ஏன்னா 2 பேர்த்துக்குமே ஒன்றுமே தெரியாது. லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது. எல்லாம் சைக்கிளில் தான் வந்து நாங்கள் பேசிக்கணும். லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். அப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா சஃபாரி டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் குஜராத் சீரீஸாக தான் இருக்க போகுது. எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். குஜராத் ஓட்டை மக்களே. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து சீட்டில் படுத்துட்டோம்.
இல்லைனா சென்டர் சீட் புக் பண்ணிக்கோங்க. கடைசியில் மட்டும் புக் பண்ணிடாதீங்க, ரொம்ப மோசமாக இருக்குது கடைசியில். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பாயிண்டிங் இருக்குது. மும்பைலாம் போய் தான் நம்ம குஜராத் அகமதாபாத் போக போகிறோம். இதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா செம்ம டயர்டாக இருக்குது. அங்கே வந்து ட்ராவல் பண்ணி வந்து ஒரு 6 ஹவர்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணி வந்து செம்ம டயர்டாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. முன்னாடி போய் டிரைவர் சீட்டையும் பார்த்துட்டு அவர் ஹாய் சொல்லிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் காலையில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பஸ் எப்படி இருக்குது, நான் படுத்துக்கிற இடம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். நான் அப்படி காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டு, என்ன லைட்டு ஆன் பண்ணிக்கலாம், அது எங்கே ஆன் ஆக மாட்டேங்குது, ஆஃப் பண்ணுறாரு போல இருக்குது லைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி, நான் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நல்லாவே ஏசி கூலிங் வருது. நான் கொஞ்சம் இந்த சைடு ஒன்று இருக்குது, செமச்சில்லாக இருக்குது. நான் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆஃப் பண்ண முடியாது, இது க்ளோஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். காலுக்கிட்டேயும் கொஞ்சம் ஏசி இருக்குது. கால் பாருங்கள், நான் பேக் கீழே வச்சு அதுக்கு மேலே ஸ்பேஸ் இல்லாமல் காலை மேலே வச்சுருக்கேன். இங்கே லேப்டாப் பேக் வச்சுருக்கேன். இவ்வளோ தான். இந்த சின்ன இடத்துல தான் நம்ம தூங்கி ஆகணும், வேறு வழி இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கி தான் ஆகணும். நான் டபுள் சீட் போடாமல் சிங்கிள் சீட்டாக போட்டேன் ரெண்டுமே. இங்கே சார்ஜிங் பாயிண்ட், இங்கே ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு பாயிண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க, அதில் போட்டிருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா அப்படி விண்டோ க்ளோஸ் பண்ணியிருக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, சும்மா அப்படியே கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணியாச்சு. सिंगल रोड पे गाड़ी चल रही है, यूट्यूबर है, क्या नाम है चैनल का भाई? चैनल का क्या नाम? अहमदाबाद हनुमान राम ಇಲ್ಲ हिरल्ला अहमदाबाद सुन जो डिलीवरी। इसको बताइए यूट्यूबर है, हेलो भैया भी यूट्यूबर है, इनको बताओ हेलो क्या नाम है यूट्यूब चैनल का? ना भाई चैनल का क्या नाम है? चैनल का चैनल नाम क्या? तुम्हारा ओ मेरा नेम अरुण अरुण अरुण। अरे चैनल, तेरा चैनल कौन? चैनल नेम यूट्यूबर। हाँ यस, चलो बताओ उसको नाम। डार्क नाइट राइडर्स। வணக்கம் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 11 साल चलाए ट्रक। ஓ ஓகே ஓகே, चलाइए 11 साल லாரி। ஓ, அவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா 95ல் லைசன்ஸ் எடுத்து லாரி ட்ரக் ஓட்டிகிட்டு இருந்தார். இப்போது இங்கே வந்து பஸ் ஓட்டிகிட்டு இருக்காரு. 2001 से चला रहा हूँ बसें। ओके ओके भाई। ऑल इंडिया, जयपुर, अहमदाबाद। हाँ, गवर्नमेंट अटैच गाड़ी RSRTC। ओ RSRTC ஓகே 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 ஓகே, अनुबंधित गाड़ी। இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 4:45 மணி 5 ஆக போகுதுங்க. விடிய காத்தால் எழுந்திரிச்சு வந்து உட்காந்துருக்கேன். நான் செம்ம டயர்டாக இருந்தாலும் நேற்று நைட்டு தூங்கிட்டோம். இதுக்கப்புறமேட்டு ஓகே ஓகே, उसका ट्रैवल्स का चलता था वहाँ गाड़ी अपने गुजरात गवर्नमेंट में। गुजरात गवर्नमेंट, ओके ओके, गवर्नमेंट में गाड़ी चलता था। और उसका ट्रैवल्स का ओके भाई ओके भाई। उसकी गाड़ी चलाई 6 साल। लैंग्वेज तेलुगु? नहीं, तेलुगु नहीं आती, हिंदी ओनली। ओके ओके, एक आती गुजराती, एक आती हिंदी। ओके ओके भाई। और गुजराती फुल आता है मेरे। குஜராத்தி ஹிந்தி ரெண்டும் பேசுவார் அவர். ஓகே மக்களே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே காலையில் மணி 5 ஆச்சு. இதுக்கப்புறமேட்டு நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா நான் மும்பைலாம் போய் போகணுங்க. என்ன நாளைக்கு எப்படி பார்த்தாலும் 10 साल गवर्नमेंट ने गाड़ियाँ चलाई हुई हैं। 10 साल जयपुर से अहमदाबाद सिंगल हो, पर डे 600 किलोमीटर सिंगल। गवर्नमेंट में क्या 24 घंटे ड्राइविंग, 24 घंटे वो होता है। ओके ओके, गवर्नमेंट में सिंगल ड्राइवर मिलता है सबको, डबल ड्राइवर नहीं देते। டோல்கேட் நின்றுருக்கோம். பஸ்ஸை பார்த்தீங்கன்னா கார் மாதிரி இருக்குங்க. வண்டி லென்த்தை பார்த்தீங்களா, சைடு மேலே எடுத்து பாருங்கள் லென்த்து. வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நின்றுருக்க இடம் என்ன இடம்னு சரியே தெரில. நம்ம பஸ் அங்கே நின்றுருக்கு. நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுவோம். அவங்க ஃபியூல் ஃபில் பண்ணிட்டுருக்காங்க. மார்னிங் ஒரு 6:30 இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து எங்கே நிப்பாட்ட போகிறாங்கன்னே தெரில.
சரி ஓகே, நான் அப்படியே உள்ளே போவோம். ரெஸ்ட் ரூம் போயாச்சு, போயிட்டு அப்படியே நம்ம உள்ளே கிளம்பி போயிட்டுருக்கோம். சரி வாங்க அப்படியே உள்ளே போவோம். நம்ம அந்த போகிறோம். மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே ஒரு 7:30க்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது மகாராஷ்டிரா பார்டர் வந்து டச் ஆக போகுது. கர்நாடகா க்ளோஸ் ஆகி அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பார்டர் டச் ஆகிரும். இதுக்கப்புறமேட்டு இன்னும் இங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்னிங் 2:30க்கு தான் வந்து நம்ம அங்கே போய் ரீச் ஆகும். 2:30 3 o'clock மேலே ஆயிடுங்க. நம்ம அங்கே ரீச் ஆகும்போது அகமதாபாத் ரீச் ஆகும்போது ஒரு 3 o'clock ஆயிரும். சாரி, அகமதாபாத் ரீச் ஆகும்போது ஒரு 3 o'clock ஆயிருங்க. ஆனால் முக்கால்வாசி வண்டி பாருங்களேன், இங்கே தமிழ்நாடு வண்டி நிறைய ஓடுது. நீங்களாம் பாருங்களேன். சரிங்க, சாரி சரி போயிடுச்சுங்க, வண்டி போயிடுச்சு. வண்டி கிராசிங் ஆயிடுச்சு. தமிழ்நாடு வண்டி இங்கே நிறைய கிராஸ் ஆகுதுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கர்நாடகாவில் இருக்கும். இன்னும் ஒரு 15 kilometers, ஒரு 10 minutes ஓகேங்களா. அப்போ அங்கே போயிடும். அதுக்கப்புறமேட்டு அந்த பார்டரில் செக் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்டர் கிராஸ் பண்ண கவர்மெண்ட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படி நேரம் மும்பை வழியாக போகுது. ஊர் பேர் சரியாக தெரில, நான் பார்த்து சொல்கிறேன். மும்பை வழியாக நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி 1 day ஃபுல்லாக அதில் போயிடும். நாளைக்கு மார்னிங் ஒரு 3 o'clock தான் வந்து நம்ம அகமதாபாத் ரீச் ஆகும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ரூம் எடுக்கிறதா இல்லை வந்து அங்கேருந்து அப்படியே நிறைய ட்ரெயினில் போகிறதா என்னென்னு சரியாக தெரில. அங்கே போனால் தான் நம்மளுக்கே தெரியும், பிளான் பண்ண முடியும். சரி ஓகே கேஸ், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பிட சந்திக்கிறேன். காலையில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வரும் பச்சை மிளகா திங்கிறாரு. இது மகாராஷ்டிரா. இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். ஏன்னா அதுக்கு மேலே எனக்கு சாப்பிட விருப்பம் இல்லை. அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பஸ் அங்கே நிற்கிது பாருங்கள், அதில் அப்படியே கிளம்பி போக வேண்டியதான். சரி ஓகே கேஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போக வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். மத்தியானம் லஞ்ச் டைம் வந்துட்டோம். பஸ் பார்த்தீங்கன்னா வெளியே நிற்கிது. என்னடா பஸ்ஸை பற்றியே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லா தான் இருக்குது, ஓரளவுக்கு ஜேர்னி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்சை முடிச்சுட்டு இப்போ லஞ்சு சாப்பிட்ற இடத்துல எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா இது பூனே பக்கத்தில் வந்துட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, இப்போ மத்தியானம் லஞ்ச் வந்து பூனே. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டை தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போய் சாப்பிட்டுட்ருக்கோம். நைட்டு சாப்பிட்றது பார்த்திங்கன்னா மும்பை போயிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா பெங்களூரில் தான் நமக்கு அறிமுகமானார். ஹாய் சொல்லியிருக்கேன். ரமேஷ்னு சொல்லிட்டு இவர் மும்பையில் தான் வேலை செய்கிறாப்புல. இவர் தான் நமக்கு இப்போ வரைக்கும் கம்பெனி கொடுத்துருக்காரு. ஏன்னா இவர் தான் தமிழ்நாடு, அதனால் நமக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுக்குறாரு. இதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது லஞ்சு பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா ஃபுல்லாக ஹிந்திலேயே எழுதிருந்துச்சு. இது என்னடான்னு சொல்லி பார்த்தா பக்கத்தில் இங்கிலீஷ் இருந்துச்சு. ஏதோ ஒரு அளவுக்கு அப்படியே மேனேஜ் பண்ணி தக்கு முக்காடி பிரேக்ஃபாஸ்ட்டு ஆச்சு, லஞ்ச் ஆர்டர் பண்ணிட்டோம். அவர் பாருங்கள் ஏதோ புலாவ் சாப்பிட்டுருக்காரு நம்ம பிரதரு. என்ன நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வெறும் தயிர் சாப்பாடு தான் சொல்லியிருக்கோம். வெஜ் புலாவ். சார் வெஜ் புலாவ் எப்படி சார் இருக்குது சார்? ஆடியன்ஸ் பார்த்துட்ருக்காங்க, கொஞ்சம் ரிப்ளை பண்ணுறீங்களா? வெஜ் புலாவ் எப்படி இருக்குது? நீங்கள் தாங்க சாப்பிட்றீங்க. அப்பா தக்குமுக்காரு அவர் எதுவும் சொல்லலை, அவர் வாட்டுக்கு போயிட்டார். இவராவுன்னு சொல்லிட்டு அவராவுன்னு போயிட்டார். சரி ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பாடு வந்துருச்சு. நானும் பிரதரும் தயிர் சாப்பாடு தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே எப்படி இருக்குன்னு தெரியாது சாப்பாடு. பார்க்கலாம், ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்கிறேன்.
அண்ணன் அடிக்கடி வராருங்க இங்கே. மகளே இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கீழே இறங்கிட்டு மணிநகர் கிளம்பியாச்சு. கவர்மெண்ட்டு நான் ரூம் எடுத்துகிட்டு விளாக் பண்ணி பண்ணுறேன். வணக்கம் மகளே, பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். அதாவது அகமதாபாத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு மெயின் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே ரூம் ரெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1200 பக்கம் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு தெரியாமல் புக் பண்ணி ரொம்ப குளறுபடி ஆயிடுச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் அவசரத்தில் டைம் பார்க்காம புக் பண்ணிட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே தான் வந்து செக்இன் ஆகிற மாதிரி போட்டிருக்கு. அப்புறம் நாங்கள் முன்னாடியே செக்இன் ஆகிறக்காக இன்னொரு 500 எக்ஸ்ட்ரா கொடுத்து அப்புறம் 1200 கணக்காயிருச்சுங்க. இப்போ நாங்கள் வந்து ஜேர்னி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 20ஆம் தேதி ஏறினோம்ண்ணா. ஏன்னா 20ஆம் தேதி அங்கே பெங்களூரில் பஸ் ஏறினோம். இங்கே வந்து இறங்கும் போது இன்றைக்கி 21 விடிய காத்தால் 3 மணிக்கு 3:30 இறக்கி விட்டாப்புல எங்களை. இறக்கி விட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி 150 ரூபா கொடுத்து ஆட்டோ பிடிச்சி அப்புறம் ரூமுக்கு வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் கிளம்பி அங்கே போகணும். மணிப்பூர் போய் அங்கே வீடியோ எடுக்க போகணும். அது நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா செம டயர்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து நம்ம போய் தூங்கவே போகணும். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம ரூம். காலையில் தனியாக ரூம் நான் தனியாக காட்டுறேன். இப்போதைக்கு வந்து சில வேலைகள் இருக்குது. அதெல்லாம் முடிச்சு விட்டு அதுக்கப்புறமேட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய், see you.